வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இலை நேரடி நியமனம் டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 4 சேலரி ஈக்குவலான சேலரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 19,500 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 19,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கம் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வந்து 4 நாள் தான் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். இதில் ரைட் சைடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய வட்டம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய ஜெண்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸஸ், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் பண்ண டேட் என்ன, அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் ரெனியூவல் பண்ணக்கூடிய டேட் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து மனிதரின் பிற தகுதியில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு எழுதிக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை பெற்றவராக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவராக இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் கம்பல்சரி வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டிசி ஜெராக்ஸு, அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸு, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, இதில் ஏதாவது ஒன்று வந்து வச்சு ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பணும். தென் அதே மாதிரி முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்துச்சுன்னா அனுப்பலாம், இல்லைனா இல்லை அப்படின்னு போட்டுருங்க. ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சு அப்படின்னு அனுப்புங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இருக்குன்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும். இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து தெளிவாக படித்து பாருங்கள். இதில் கம்பல்சரி இருப்பிடச் சான்றிதழ், கல்வி சான்று, அதே மாதிரி ஜாதி சான்று இதெல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு போஸ்டல் கவர் வாங்கி அதில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பு ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லெட்டர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இது வந்து அனுப்பிச்சிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், கோவில்பட்டி, 628-501, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இதில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0463220308. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் 38 டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓட்டுநர் அதாவது டிரைவருங்கிறதுக்கான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் டைம். தென் அடுத்தது அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இரவு காவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இரவு காவலருக்கு மட்டும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த அதாவது உங்களுடைய போஸ்டல் கவர் வாங்கி அதில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா டிரைவருக்கு மட்டும் 19,900 ப்ளஸ் வந்து 19,500 ப்ளஸ் அலவன்ஸு. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது அலுவலக உதவியாளர், இரவு காவலருக்கு 15,500 ப்ளஸ் அலவன்ஸ், கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.